அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பது தொடர்பாக தமிழக அரசு பதிலளித்திருக்கிறது. இது தொடர்பாக காலையிலேயே புதிய தலைமுறை ஒரு பிரத்யேக செய்தியை வழங்கியிருந்தது. உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல் பதவிக்காலம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முடிவடையும் நிலையில் சில அலுவலர்களை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக வழக்கு ஒன்றில் தமிழக அரசு பதில் அளித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, எது தொடர்பான வழக்கில் தமிழக அரசு இந்த பதிலை அளித்திருக்கிறது? வழக்கின் விவரம் என்ன? பல பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புக்கான பதவி காலம் அடுத்த மாதம் முடிவில் இருக்கிறது. இதற்கிடையே வார்டுகளுடைய எல்லை வரையறை மற்றும் மறுவரையறை செய்ய கோரி அந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முனியன் என்பவர் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு முடிவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் இனத்தினர், பழங்குடி இனத்தினர் மற்றும் மகளிருக்கென ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்து அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அந்த பணிகளை அனைத்தையும் முடிவடைந்த பிறகே உள்ளாட்சியில் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரி அந்த வழக்கை மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் தனபால் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் சார்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் ஆகியோரும் ஆஜராகி வார்டு மறுவரையை செய்யும் பணி மற்றும் மதிப்பீட்டு பணிகள், பட்டியல் இனத்தவர், பழங்குடி இனத்தவர் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதை மறுவரை தொடர்பாக பணிகள் முடிவடையாமல் உள்ளாட்சிகள் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியிட மாட்டோம் என்றும் உத்தரவாதம் அளித்தனர். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை முடிவுக்கு கொண்டு வந்தனர். எனவே இந்த உள்ளாட்சிகள் தொடர்பான பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. இதற்கான மறுவரையறை குறித்த அனைத்து நடவடிக்கைகளும் நடந்து வருவதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதால் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்று கருத்தில் கொள்ள வேண்டும். பாலா, அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க உள்ளதாக புதிய தலைமுறை முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போது அதனை உறுதி செய்யும் விதமாக தமிழ்நாடு அரசும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறது. வார்டு மறுவரைக்கு பிறகே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.